பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்காய் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்ல இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை குறித்து எல்லா இடத்திலையும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்று கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாராவது வாசிக்கலாமா? பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். உலகத்துல பாத்தீங்கன்னா எந்த மனுஷன் இறந்தாலும் அந்த தினம் எப்படி ஒரு நாளாக சொல்றாங்க? துக்க நாள் இல்ல மரண நாள். உண்மையாவே அது ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கும் போது அவர்கள் செய்த நன்மைகள், அவர் செய்த காரியங்களை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டு இல்ல அது ஒரு துக்க நாள் அப்படிதான் எல்லாருமே நம்ம சொல்லுவோம் இன்றைய நாட்கள்ல மனிதர்கள் மரிக்கிற நாளை. ஆனா ஏசப்பாவுடைய இந்த சிலுவை மரண தினம் மட்டும் நேத்து கூட நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னா ஹாப்பி குட் ஃப்ரைடே இல்ல ஹாப்பி. நான் அப்போது யோசித்தேன், ஹாப்பி குட் ஃப்ரைடே எல்லாரும் அப்படி ஒரு விஷ் பண்றாங்க. உண்மையா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவருடைய ஒரு மரண நாள் நம்ம அனுசரிக்கிறோம். சோ இந்த நாள்ல எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு குட் ஃப்ரைடே இல்ல ஹாப்பி குட் ஃப்ரைடே. ஏன்? கடவுளே மனிதனாக வந்ததை இந்த உலகம் அக்செப்ட் பண்ணுது. எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனா அந்த உண்மையான மன திரும்புதலுக்குள்ளாய் அந்த உணர்வுக்குள்ளாய் யாரும் வர முடியல. ஒரு கடவுள் நமக்காக இந்த பூமிக்கு வந்து எத்தனையோ வித கடவுள்கள் எவ்வளோ காரியங்களை செய்யறாங்க, எவ்வளோ காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னு கதைகள் நம்ம கேட்கிறோம். ஆனா ஒரு தேவாதி தேவன் இந்த அண்ட சராசரங்களை படைத்த உண்மையுள்ள கர்த்தர் அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்து நம்ம எல்லாருடைய வாழ்வையும் மீட்கும்படியாக அவரோடு நம்மை வைத்துக் கொள்ளும்படியாக இல்ல எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நமக்காய் மரித்த தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் மரித்தவர் மட்டும் இல்ல, நமக்காய் உயிர்த்தெழுந்த தேவாதி தேவனை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனாலதான் நம்ம ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு இருக்கிறோம். இதுவும் ஒரு நற்செய்தி தானே இல்ல? அதனால தைரியமாய் நம்ம சொல்லலாம் ஹாப்பி குட் ஃப்ரைடேன்ட்டு இல்ல? பாவத்தில் மரித்த நம்ம பாவத்தின் நிமித்தம் நம்ம பட வேண்டிய பாடுகளை கிறிஸ்து நமக்காக பட்டு நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அவர் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். மட்டும் இல்ல, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனுடைய அன்பு எத்தனை வித ஆச்சரியமான அன்பு. அன்னைக்கு கனி அருமையாய் ஆண்டவருடைய வார்த்தை 7வது வார்த்தையை சொன்னாங்க. அப்ப சொன்ன ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து தியானிக்கிறோம், சந்தோஷம். ஆனா பிதாவின் அன்பு, பிதாவை யோசித்து பாருங்கன்னு சொன்னாங்க. உண்மையாவே எனக்கு அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு தொடப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்தது. பிதா நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய குமாரனையே கொடுக்கும்படியாக அவர் எவ்வளவு அன்பு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு அன்புள்ள தேவன் இல்ல? இவ்வளவு அற்புதமான அந்த அன்பிற்குள்ளாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கொண்டு வரணும் அப்படின்றனால இந்த கனெக்ஷன் கொண்டு வரணும் பிதாவுக்கும் நம்மளுக்கும்ன்றதுக்காக ஆண்டவர் இயேசப்பா இறங்கி வந்து பிதாவோடு சேர்க்கும்படியான அந்த அன்பு தன்னையே கொடுக்க வைத்தது. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்மளை அற்புதமாய் பாதுகாத்து அந்த அன்பின் வளையத்திற்குள்ளாய் அனுதினமும் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார் இல்ல? ஒரு ஊழியர் சொல்லுவாரு, ஆண்டருக்காக நீங்க ஊழியம் பண்றீங்க, எவ்வளவு உங்க மாசம் அவங்களால சமாளிக்க முடியுதா? ஆண்டவரை நம்பி ஊழியத்துக்கு வந்துட்டீங்களே, எப்படி நீங்க இவ்வளவு காரியத்தை நீங்க செய்றீங்க, ஊழியத்தை செய்றீங்க, சமாளிக்கிறீங்கன்னு கேட்கும் போது அவர் சொன்னார், எனக்கு மாசம் எவ்வளவு தெரியுமா ஆண்டவர் கொடுக்கிறார்? 1,00,000 கொடுக்கிறார். சிரிச்சுட்டே சொன்னாராம், 1,00,000 அப்படி வருதா? அவ்வளவு காணிக்க வருதா? இல்ல நீங்க யோசித்து பாருங்க. இந்த நாட்கள்ல
இப்ப நான் ஒரு திடீர்னு எங்க குடும்பத்துல இப்ப நானே சிக் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஐசியூல இருக்கேன்னா, அந்த மாசத்துல ஒரு நாளைக்கே எவ்வளவு வாங்குறாங்க ஐசியூல. ஒரு 3 நாள் இருந்தேன்னா, நான் மட்டும் இல்ல, என் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு 3 நாள் இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு 1,00,000. ஒவ்வொரு மாசமும் எனக்கு 1,00,000 ரூபாய ஆண்டவர் மிச்சம் பண்ணி கொடுக்கிறாரு. அது சம்பளம் தானே! எவ்ளோ அருமையா எத்தன பேரு ஹாஸ்பிட்டலுக்கும், இதுக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல எவ்ளோ செலவுகள் வருது. தேவையில்லாத காரணமில்லாத செலவுகள், காரணமில்லாத மருத்துவ செலவுகள்ல இருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் என்னை போஷிக்கிறாரே! அற்புதமாய் நடத்துகிறாரே! சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆகுதே! இல்ல எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான எல்லா செலவுகள்ல இருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றி என்னை அற்புதமா என்னை போஷிக்கிறதுனால எனக்கு எவ்ளோ காரியங்கள அவர் அழகாய் அவர் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு இல்ல. அப்பேற்பட்ட தேவனுக்காய் நான் ஊழியம் பண்றேன்னு சொல்றாரு. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். உண்மை யோசித்து பாருங்க. நம்மளுக்கும் அதே நிலைமை தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எத்தனை செலவுகளை குறைத்து ஆண்டவர் நம்மள பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த நரகாக்கினியிலிருந்து நம்மை மீட்டெடுத்து, நம்ம அனுபவிக்க வேண்டிய பாடுகளை தாமே சுமந்து, நம் பாவங்களை மன்னித்து, நம்மை ரட்சித்து மீட்ட அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். இன்று மட்டும் அவர் நமக்காய் பட்ட பாடுகளையும் சிலுவையில மரித்ததையும் தியானிக்காம அனுதினமும் கர்த்தர் செய்த அன்பின் வெளிப்பாடுகளை தியானிக்கிறவர்களா இருக்கணும். மற்ற மெசேஜ் எல்லாம் நம்ம ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து போராடி எடுத்துடலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த வார்த்தைகள் எடுக்கும்போது ஆண்டவருடைய சிலுவை பாடுகள், அந்த பாடல்களை பாடும்போது சிஸ்டர் பாடும்போது கூட எத்தனையோ அப்படியே நம்மள அறியாம ஆண்டவருடைய அன்புல நிறையப்பட்டவர்களா நம்மளால பாட முடியாது. நம்மளால இந்த வார்த்தைய ஆண்டவர் நம்மளுக்காய் செய்தத சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அன்பு, அப்பேற்பட்ட அன்பு. அன்னைக்கு கனி பேசும்போது பேசவே முடியல. அவ்வளோ அழுக. இல்ல அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க தியானிக்க அது யோசிக்கும் போதே ஆண்டவருடைய அன்பு நம்மளுக்குள்ள நிறையப்படும் பொழுது நம்மளோட வார்த்தைகள் வராது. ஈஸி கிடையாது. அன்றைய சிலுவை பாடுகள், அன்பை, அவர் நமக்காய் மரித்ததை, நமக்காய் செய்ததை வார்த்தையினால சொல்லிவிட முடியாது. ஆண்டவர் தான் கிருபை கொடுக்கணும். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா, பாவம் செஞ்சாங்கன்னா 2 ஆடு இல்ல 2 ஆட பிரதான ஆசாரியன் கொண்டு அந்த 2 ஆட்டின் பெயரில் சீட்டு போடுவான். அந்த சீட்டு விழுந்த ஆட்டோட தலையின் மீது பாவம் செய்தவன் தன் கைகளை வைத்து தான் பாவம் செய்த அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யணும். நல்லா இமேஜின் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அந்த மனிதன் செய்த பாவம், இந்த பாவம் அறியாத அந்த ஆட்டின் மீது சுமத்தப்படும். அதுக்கப்புறம் அந்த ஆட்டை கொன்றுவாங்க இல்ல. ஆனா அருகில் இருக்கிற அந்த ஆடு, சீட்டு விழப்படாத அந்த ஆடு ஒரு போக்காடாக வனாந்தரத்திற்கு அனுப்பி விடப்படும். எஸ்கேப் ஆயிடலாம். நீ போயிடு, தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதேதான் நமக்கும் இதே மாதிரிதான் பாவ மன்னிப்பு கிடைக்குது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற 2 ஆட்டுக்குட்டியாக நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும். சீட்டு யார் மேல விழுந்துச்சு? ஆண்டவரின் பேர்ல இல்ல. நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் தலையின் மேல் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தயாராகி சிலுவையில மரித்தார். நமது பாவங்களை, அக்கிரமங்களை, குற்றங்களை, மீறுதல்களை அவர் சுமந்து இந்த பாவமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி இங்க ஆட்டுக்குட்டியானவராக இந்த மனுக்குலத்திற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்ம என்ன ஆயிட்டோம்? தப்பிக்கப்பட்டுட்டோம்ல, நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். சிலுவையில் நடந்த இந்த தெய்வீக பரிமாற்றத்தினாலதான் நம்ம பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரிடம் இருந்த சமாதானம், மன்னிப்பு, ரட்சிப்பு, அரவணைப்பு எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆமென். அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பொய் சாட்சிகள்னால குற்றம் சாட்டப்பட்டார். நமக்காக அடிக்கப்பட்டார். கன்னத்துல, தலையில கோலினால் அடிக்கப்பட்டார். முகத்துல துப்பப்பட்டார். பாடுகளின் மத்தியில எவ்வளவு பொறுமையுள்ளவராக, ஒரு நிமிஷம் போதுமே அத்தனை பேரை அழிச்சிட்டு போறதுக்கு இல்ல. நம்மளை நினைவு கூர்ந்ததினால நீடிய பொறுமையுள்ளவராக சிலுவையில அவருடைய கண்கள் நம் நிமித்தம் கண்ணீர் சொரிந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். அவர் நாவு நமக்காக அந்த நேரத்திலோ நம்மளையே நினைத்து மன்றாடி செபிச்சுச்சான் இல்ல. அவருடைய தோள்கள் நம்மளுடைய பெரும் பாவ சுமையை சுமந்தது.
நமக்காக கைகள் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு விழாவில கூத்தப்பட்ட 39 கசை அடிகள், அந்த முள்முடி சாபத்தின் வேதனையின் கவலையின் அடையாளமாய் அந்த முள்முடி சூட்டப்பட்டு நமக்காக அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு மற்றவர்களுடைய பரியாசம் கேலிக்கு உள்ளாகி இல்ல நம்மேல் வர வேண்டிய சாபம் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு பாவம் அறியாத பரிசுத்த ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலக மக்களின் பாவங்களை தன் மீதே சுமந்து கொண்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி சிலுவையில் மரித்திருக்கிறார். ஆமென். மெய்யாகவே நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் பாவிகளாய் இருந்த நம்ம நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய அன்பு எத்தனை பெரியதில்ல. நம்முடைய நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000ங்களில் சிறந்தவர், எத்தனை அழகுள்ள தெய்வம், நமக்காக அலங்கோலமாய் இல்ல எல்லாவற்றையும் இழந்தவராய், பிதாவினால் கைவிடப்பட்டவராய், அந்த நேரங்கள் எவ்வளவு வேதனையோடு அந்த மாம்சத்துல இருக்கும் பொழுது எத்தனை பாடுகளை அவர் சரீரத்துல மரண ஒரு பாடுகள் இல்ல மரண தாகத்தினால நான் தாகமா இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை, நம்மை நினைத்தவராய் தாகமா இருக்கிறேன் என்ற வார்த்தை, அந்த பிதாவோடு இணையும்படியான ஒரு அன்பின் தாகம், ஐக்கியத்திற்காக தாகமா இருக்கிறேன் என்ற வார்த்தையை சிலுவையில ஆண்டவர் பேசினார்ல இல்ல. இத உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாராவது வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 1:4. என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது அன்பை நினைப்போம். கர்த்தராகிய தேவன் சிலுவையில காண்பித்த அன்பை நினைவு கூறும் விதமாக இந்த நாள்ல நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்களாய் வந்து நிற்கிறோம் இல்ல. கிறிஸ்துவனுடைய அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் மறவாமல் நினைத்து துதிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை போல நம்மை நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. அவரை போல நமக்காக தியாகமாக ரத்தம் சிந்தினவர் ஒருவரும் இல்ல. அவருடைய அன்பை அளவில்லாமல் ருசிக்கிற நம்ம அவரில் அன்பு கூறணும். வெறும் வார்த்தையினால் அல்ல, கிரியையினால் அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். ஆண்டோடைய அன்பை திராட்சை ரசத்திற்கு ஒப்பிட்டு, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் என்று வேதம் சொல்லுதில்ல. நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். நீதிமொழிகள் அப்பயே எழுதப்பட்டாயிற்று 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல. என் அப்பத்தை பூசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். திராட்சை ரசம் பிழியப்படும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும்ல, செந்நிறமுள்ள ஒரு சாறு அது அப்படியே வடிவது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிழியப்பட்ட போது அவருடைய வெளியேறப்பெற்ற ரத்தம் வடிந்தது. சிலுவையின் அன்புக்கு ஈடான அன்பு வேறு ஒன்றுமில்ல. அது தியாகமான அன்பு, நமக்காக நொறுக்கப்பட்டு பிழியப்பட்ட அன்பு. உலகம் எங்குமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை நினைவு கூறும் இந்த நாளில் நமக்காய் பீக்கப்பட்ட சரீரத்தை நினைவு கூற அப்பத்தையும், நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தை நினைவு கூற திராட்சை ரசத்தையும் அடையாளமாக கொடுத்தார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேசத்தை நினைவு கூறும்படி கர்த்தர் இந்த திருவிருந்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இன்றைய நாள்ல நம்ம எப்படி திருவிருந்து எடுக்கிறோம்? அந்த ஜாக்கிரதையாய் தேவனுடைய சரீரத்தையும், நமக்காய் பிற்கப்பட்ட சரீரம் என்று அந்த எண்ணத்தோடு உடன்படிக்கையின் அடையாளமாய் கொடுக்கப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு, அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாய் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற இந்த அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து போயிருக்கிறார். இதை பெற்றுக்கொள்கிற நம்ம எவ்வளவு நம்மளை தகுதி உள்ளவர்கள் ஆக்கியில ஒரு சமாதானத்தோடு, தேவனோடு ஒரு உறவு, மனிதர்களோடு ஒரு உறவோடு, ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில சந்தோஷமாய் பாவத்தை அறிக்கை செய்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு இந்த காரியத்தை செய்யணும். ஆமென். ஆகையால் நீங்கள் கர்த்தர் வரும் அளவும்
அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. ஒரே அப்பமாய் ஒரே உடலாய் மாற்றுவதற்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஞானஸ்தானம் மனம் திரும்புதலின் ஒரு அடையாளம். ஆனால் திருவிருந்து மனம் திரும்பியவர்கள் ஒன்றாதலின் அடையாளம். ஆமென். கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நம்ம கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிறது. சரீரத்துல எந்த உறுப்பு ஒண்ணுக்கொண்ணு பகையா இருக்காதது போல திருவிருந்து எடுக்கிறவங்க ஒன்று கொண்டு பகையாளியா இருக்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அவருக்குள் ஒன்றா இருக்கிறோம். திருவிருந்தில் முக்கியம் என்னன்னா, ஒரு தனி மனிதனுடைய பரிசுத்தம் மட்டும் அல்ல, விசுவாசிகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம், ஒப்புரவு ரொம்ப அவசியம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். ஆமென். அது மட்டும் இல்ல, யோவான் 13ஆம் அதிகாரம் நீங்க 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, ரொம்ப அற்புதமான அந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கும். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று. ஆமென். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இந்த அன்பு தான் நம்மை வாழ வைக்குது. இந்த அன்பை சுமந்து செல்ல நம்ம தயாராகணும். நம்ம சிலுவைக்கு கீழே நின்று வேடிக்கை பார்க்கவும், அந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு வருஷம் தியானிக்கவும், ஓ ஆண்டவரே எத்தனை கோரமான பாடுகள் நீங்க பட்டிருக்கீங்கன்னு பரிதபித்து அழுகவும் நம்ம அதற்கு மட்டுமே நம்ம அழைக்கப்படல. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற என் தேவாதி தேவனுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இவை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோம் என்றால் அவருடைய அன்பை சுமக்க ஆரம்பித்து விடுவோம். அப்படியே உட்காருவதற்கு அல்ல, அப்படியே நம்ம தியானித்து விட்டு விடுவதற்கு அல்ல. ஆண்டவருடைய அன்பை இந்த நாள்ல அத்தனை பேர் சுமந்துட்டு போகணும். அதுதான் ஆண்டவருடைய ஆசை. அந்த அந்த எண்ணத்தோட அந்த நினைவோடு தான் நம்மள பாக்குறாரு ஆண்டவர். 2 வித காரியங்கள் இருக்கு. ஒண்ணு, சிலுவையை நம்ம தூக்கி சுமப்பது இல்ல, கொல்கத்தா வரைக்கும். அடுத்து, சிலுவை நம்மை தாங்கி சுமப்பது. அங்க கொல்கத்தா போன உடனே அந்த சிலுவை என்ன பண்ணுச்சு? ஆண்டவரை தாங்கி சுமந்தது மாதிரி அந்த சிலுவை நம்மை தாங்கி சுமப்பது. சிலுவைனாவே நம்ம பயந்துரும்ல, பாடு இருக்கும், கஷ்டம். சிலுவைனாவே நம்மளுக்கு கஷ்டம். ஐயோ, அவனவன் என்னை பின்பற்றி வரணும்னா சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள் ஆண்டு சொல்லிட்டாரு. இது கஷ்டமான பாதை, பாடுகள் நிறைந்தது, முட்கள் நிறைந்தது. கண்டிப்பா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பாடுகள் நிறைந்ததுதான், கஷ்டங்கள் நிறைந்ததுதான். ஆனாலும் தெய்வ பலன் நமக்குள்ள இருக்கும்போது அழகாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு போவார். நம்ம சுமக்க முடியாத இடத்துல அவர் தாங்கிக் கொள்வார். நடக்க முடியாத இடத்துல நம்மை தூக்கி சுமக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இது ஒரு புறம் இருக்கும் பொழுது, நம்முடைய கண்களுக்கு சிலுவை என்றாலே தெரிவது அவருடைய ஆழமான அன்பு, சுயநலமற்ற அன்பு, உன்னத அன்பு, வெளியேறப்பட்ட அன்பு, ஆச்சரியமான அன்பு, வியக்கத்தக்க அன்பு. ஆமென். இந்த அன்பை அந்த சிலுவைன்ற இடத்துல ஆண்டவருடைய அன்பை மட்டும் நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்களேன். இந்த அன்பை நம்ம சுமக்கிற அனுபவம் இருந்தால் இந்த அன்பு நம்மை சுமக்கும். ஆமென் சொல்லிரோமா? ஆமென். ஒருவன் என்னை பின்பற்றி வர நினைத்தால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வர கடவன் சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தருடைய அன்பை சுமந்து கொண்டு அவரின் அன்புக்காக உலகத்தை வெறுத்து உலக காரியங்களை விட்டு அந்த உன்னத அன்பை சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்வேன் என்று சொல்கிற ஒரு அனுபவம் வரணும்னு ஆண்டவர் சொல்றார். உண்மையாய் இரட்சிக்கப்பட்டு அவருடைய அன்பை ருசித்தவர்கள் தேவ அன்பை சொல்லாம இருக்க முடியாது. யோசித்து பாருங்க, யார பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம யார்கிட்ட பேசினாலும் டக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தை தான் வருது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, ஆண்டவருடைய அன்பு சொல்லணும்னு தான் நம்ம எத்தனிக்கப்படுறோம் இல்ல. அது யாருனாலையும் சும்மா இருக்க உண்மையா இரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய அன்பை உணர்ந்த பிள்ளைங்க, சிலுவை மரணத்தின் மூலமா அவருடைய அன்பை ருசித்த பிள்ளைங்க யார் வாயும் சும்மா இருக்காது. நான் பவுல் சொல்றாரு, இத்தனை நாள் நான் தேவ அன்பை சுமந்து கொண்டு வந்தேன். எப்பன்னா என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில நான் அறிந்து விட்டேனோ, அதற்கு பின்பு இந்த தேவ அன்பு என்ன சுமக்குதுப்பா, என்ன தாங்குது இல்ல. எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சி அவர் சொல்றாரு பாருங்களேன். இந்த அன்பு என்னை காப்பாற்றுது, இந்த அன்பு என்னை பரிபூர்ணமடைய செய்து. அதனாலதான் அவர்னால தைரியமா சொல்ல முடியுது, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று. இந்த தெய்வீக அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதுன்னு சொல்றார். இந்த அனுபவம் நம்மளுக்கும் வேணும். நாமும் அவரோடு கூட சிலுவையில முற்றிலுமாய் நம்ம சுமந்து கொண்டு வர்றோம். கரெக்ட். ஆரம்பத்துல சுமக்க கஷ்டப்பட்டோம்ல,
வேதனைப்பட்டோம்ல அந்த சிலுவை. ஆண்டவருடைய அன்பை சுமக்கணும்னா அவ்வளோ வேதனையோடு ஒரு சலிப்போடு சுமந்தோம். ஆனா சுமக்க சுமக்க ஆண்டவருடைய அன்பு நம்மளுக்குள்ள பூரணப்படும் பொழுது சுமக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சிலுவையில முற்றிலுமாய் அறையப்படணும். அறையப்பட்டோம் என்றால் அவருடைய அன்பிற்கு முன்னால் எதுவுமே பெரிதாக தோன்றாது, தெரியாது, எதுவும் நம்மை பிரிக்காது. ஆமென். இன்னும் நம்ம முற்றிலுமாய் அறையப்படாததுனாலதான் இன்னும் நாங்க அங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒட்டி இருக்கு. உலகத்தின் காரியங்கள், மாம்சத்தின் காரியங்கள் முற்றிலுமாய் அறையப்படல. கை ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கு, நம்ம கால் ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கு. இல்ல, முழுவதுமாய் நம்ம சிலுவையில அறையப்படாத காரணத்தினாலதான் இன்னும் நம்ம என்ன பண்றோம், உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்த்து சோகமாயிரும், கண்ணீர் வடிக்கிறோம், துக்கமாயிரும், கவலைப்படுறோம் இழுத்து வச்சு. இல்ல, அநேக காரியங்களை நம்மனால விட முடியல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவைக்கு கீழே இருந்து தொடங்கி சிலுவையை சுமந்து சிலுவையில அறையப்பட்டு சிங்காசனத்துக்கு போகணும். ஆமென். டைரக்டா நம்ம ஆண்டவர்ட்ட போய் அப்படி சிங்காசனத்துல போய் உட்கார முடியாது. தேவ அன்பை சுமக்க சுமக்க அநேக பாடுகள், போராட்டங்கள் வரும், தடுமாற்றம் வரும். ஏசப்பாம் சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது எத்தனை தடுமாற்றம். கீழே விழுந்து விழுந்து அடி வாங்கி யோசித்து பாருங்க. எவ்வளவு வேதனை அவர் அனுபவித்து நடந்தது போல. இல்ல, நம்மளும் நம்ம சிலுவை சுமக்கும் போது தடுமாற்றங்கள் வரும். ஆனாலும் நம்ம சுமந்து நம்ம நம்மையும் நம்மளுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்து விட்டோம் என்றால், முற்றிலுமாய் அறைந்து விட்டோம் என்றால், அந்த தெய்வீக அன்பு நம்ம சுமக்க ஆரம்பிச்சிரும். ஆமென். அதுக்கப்புறம் நம்ம நடக்கிற காரியங்களை பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் பேசலைனாலும், இல்ல நம்மள திட்டிட்டாலும், நம்மள தூஷணமாய் பேசினாலும், நம்மளுக்கு ஒரு காரியம் இந்த உலகத்துல ஆசைப்பட்டது நடக்கலைனாலும், என்ன ஆனாலும் அந்த அன்பு நம்மள ஒண்ணுமே அசைக்க முடியாது. எந்த ஒரு காரியமும் நம்மளை அசைக்காது. ஏன்னா அந்த அன்பு தான் நம்மள சுமந்துட்டு இருக்கு. அன்றைய அன்புல பரிபூர்ணப்படும் போது இந்த உலக காரியங்கள் பெருசாய் தோன்றாது. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்க போறோம். கிறிஸ்துவின் அன்பை அந்த சிலுவை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறவங்க ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே அப்பா, இன்றைய நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சிலுவையை சுமக்கிறேன், விழுந்துடுறேன், சுமக்கிறேன், விழுந்துடுறேன். என்னால சுமக்க முடியல. உங்க கிருபையை தாங்கப்பா, உங்க கிருபையை தாங்கப்பா. இன்னும் சுமந்து கொண்டு இருக்கிறோம். தடுமாற்றம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, முள்ளு குத்துது, காலு வலிக்குது, தூக்கி சுமக்க முடியல. என் தகப்பனுடைய பலன் அப்பா, நீங்க சுமந்தீங்களே, உங்களை பின்பற்றி நாங்க வர்றோமேப்பா. அப்பா, உங்க பின்னாடியே நாங்க சிலுவை சுமந்து வர்றோமேப்பா. ஆண்டவரே, இந்த அன்பை சுமக்க எங்களுக்கு பலன் தாங்க. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். இந்த சிலுவை சுமக்க எங்களுக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேட்க போறோம். நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த அன்பின் தெய்வம் நம்மை அழைக்கிறார். தழும்புள்ள கருத்திற்குள்ளாய் நம்மை மறைத்துக் கொள்ள நம்மை அழைக்கிறார். அவரின் அன்பை புரிந்து கொண்டு தெய்வீக அன்பை மற்றவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அந்த அன்பை காட்டணும். 2 தெசலோனிக்கேயர் 3:5 சொல்லுது, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில ஆண்டவரே அப்பா, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் தியானித்தோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பை நாங்கள் சுமந்து செல்ல ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், சுமந்து சென்று ஆண்டவரே சிலுவையில நாங்கள் எங்களுடைய ஆசை இச்சைகளையும் மாம்சத்தையும் எல்லாத்தையும் ஆண்டவரே சிலுவையில நாங்கள் அறைய ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இந்த அன்பு, இந்த சிலுவை எங்களை சுமக்கும் என்பதை என் தகப்பன் ஆண்டவரை உணர்த்தின கிருபைக்காய் நன்றி. அப்ப பூரணமான அன்பு எங்களை ஆளுகை செய்யும்பா. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும், என்ன காரியமானாலும் எங்கள் இருதயம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கலங்காது. இந்த இருதயம் கலங்காது. ஏன்னா இந்த தேவனுடைய அன்பினால நான் நிறையப்பட்டிருக்கேன். அவருடைய கிருபை என் மேல இருக்கு, அவருடைய பிரசன்னம் இருக்கு. நான் அவரை போல சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே கிறிஸ்துவே என்று அறிக்கை செய்கிற நாவுகள் அப்பதான் வரும் சாமி.
நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பேற்பட்ட அனுபவம் இந்த காலை வேளையில அப்பா எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெறும் ஆண்டவரே வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, நாங்கள் வாழ்ந்து காட்டணும். என் தேவனுடைய பிள்ளைகள் என்று வாழ்ந்து காட்டணும். என் தேவனுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகள், என் தகப்பனுடைய பிள்ளைகள் என்று சாட்சியாய் வாழ்ந்து காட்டணும். அப்பேற்பட்ட வாழ்க்கை தகப்பன் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. என் தகப்பன் ஆண்டவரே அப்பா எங்களுக்காய் சிந்தின ரத்தத்தை எங்கள் தலையின் மேல் பூசுங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிலுவை மரணத்தின் மூலம் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் எங்களுடைய குடும்பத்திலும் நீர் கொடுத்து ஆசீர்வதிச்சு அனுப்புங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. ஆராதனை தேவன் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. ஜெப நேரத்துல எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி. ஆண்டவரே, நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினாலே தேவன் அப்பா எங்கள் மேல் வைத்த அன்பை நீர் விளங்க பண்ணி இருக்கிறீரப்பா. அப்பா ஸ்தோத்திரம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த அன்பிற்காய் நன்றி, கிருபைக்காய் நன்றி, இரக்கத்திற்காய் நன்றி, எங்கள் மேல் வைத்த தயவிற்காய் நன்றி. எல்லாவற்றிற்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தகப்பனுக்கு, என் நேசருக்கு, என் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. துதி, கனம், மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.